இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இங்க ஒரு ஸ்டேடியம் கட்டுறதை நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்டேடியம் நம்ம புரிஞ்சு கூட முடியாது. ஸோ இங்க ஒரு கிரிக்கெட் நெட்ஸ் இந்த இடத்த கவர் பண்ணி நம்ம பசங்களோட சூப்பரா விளையாடுற ஒரு கிரிக்கெட் நெட்ஸ் எப்படி நம்ம கிளியர் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன? ஒரு ஸ்டெம், இங்க ஒரு நெட்ஸ், இங்க ஒரு நெட்ஸ், அங்க ஒரு நெட்ஸ், இதெல்லாம் போடணும். ஸ்டெம்ப் மட்டும் நம்ம வாங்கிட்டு வச்சுக்கலாம். பேட்டு பால் நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம். பசங்க ரெடி பண்றோம், பக்காவாக வருவோம். அதெல்லாம் நம்ம என்னென்ன வாங்க போகணும்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் நம்ம லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். அதை நம்ம ஒவ்வொன்றா தேடி பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே அதை ஆட் டு கார்ட் போட்டு தான் வச்சிருக்கேன். அதை நம்ம பார்க்கலாம். அமேசான் ஆலே மாப்பிள்ளைங்க நிறைய பேர் வருவாங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் ஓரம் தள்ளிடுங்க. இந்த ஸ்டெம் இது வந்துட்டு ஒரு 379 ரூபா தான் போட்டிருக்காங்க. 3 ஸ்டெம் ப்ளஸ் அந்த பவுலருண்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெம்பு கொடுக்குறாங்க. போல்ட் ஃபிட்லேருந்து 3 ரெட் கவரிங் வாங்குறோம். அது 300 ரூபா, இல்லை 229 ரூபா தான். அப்புறம் இந்த நெட்ஸ் தான் நம்ம வாங்கலாம்னு போட்டிருந்தோம். உள்ளே போய் தொலை சொன்னீங்கன்னு. இந்த நெட்ஸ் ஆக்சுவலாக எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, குரங்கு, நாய், பூனை இதெல்லாம் தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் அதை வாங்கி நம்ம கிரிக்கெட் நெட்ஸை யூஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் செஞ்சுதான் இத்தனை வருஷமா இங்கே கெளிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம கிரிக்கெட் நெட்ஸ்ன்னு போனால் அது கொஞ்சம் விலை கூட வருது. நம்ம இந்த நாய் பூனை பிடிக்கிற நெட்ஸ் போட்டால் நமக்கு ரேட் கொஞ்சம் கம்மியாக வரும். இப்படியெல்லாம் காசு சேமிக்கிறதுன்னு பாருங்க மக்களே. எஸ், என்ன இதை வச்சு ஆரம்பிக்கிட்டான். அதை வச்சு ஆரம்பி. இங்கே தான் நம்ம பேட்டிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே பேட்டிங் பண்ணுறோம்னா கவர் பண்ண வேண்டியது 2 இடம் தான். ஒன்று இங்கே ஒன்று, அப்போ தான் அந்த கதவை போய் டம்மு அடிக்காமல் இருக்கும். இன்னொன்று நம்ம இந்த ஜன்னலில் இருக்க இந்த கேப்பை நம்ம க்ளோஸ் பண்ணான்னு சொன்னால் ஒவ்வொரு தடையும் வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான மெஷர்மெண்ட் நம்ம எடுக்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு 5 feet ஹைட் வருது. லென்த்தில் பார்க்கணும்னு சொன்னால் இங்கிட்ட ஒரு 9 வருது. 5 into 9 கிலோகிராம். அவங்க ஸ்ட்ரைட்டில் பார்க்கணும்னு சொன்னால் கரெக்டாக இந்த ஒரு ஹூக், அது பேக்கெல்லாம் இப்படி ஒரு ஹூக் போட்டுக்கலாம். நம்ம அதை ஒரு ஸ்க்ரீன் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம் வச்சா கரெக்டாக இருக்கும். அங்கேருந்து ஃபுல் கீழே இதுக்கு வந்துட்டு ஒரு 9 feet ஹைட் தேவைப்படுது. அப்படியே விளையாடுறப்ப 9 feet அங்க ஹைட்டு. 6.5 9 feet ஹைட்டு 9 into 6.5 feet. மெயினாக இது இருந்ததுன்னு சொன்னால் நம்மளுடைய நெட்ஸை பக்காவாக கவர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான ரேட்டு இது இல்லை, அந்த லென்த்துக்கான நெட்ஸோட ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். டேய், நம்ம இதுக்குடா நெட்ஸ் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணணும். இப்போ வரண்டா இருக்கவே இருக்கு நம்ம தாத்தவுடைய வேஷ்டிகள். இது இருக்கிறப்ப எதுக்குடா நெட்ஸு? இது 2ஐயும் சேர்க்கிறோம், மேலே ஏற்றுறோம், கீழே இறக்குறோம், பேட்டிங் ஆடுறோம்.